மேலப்பாளையம் அத்தியடி கீழத்தெருவை சேர்ந்தவர் அப்துல் ரகுமான். இவர் கூலி தொழிலாளி. இவருடைய மனைவி சையத் அலி பாத்து. இவர்களின் இரண்டாவது மகன் முகமது பைசல் 2018ஆம் ஆண்டு மேலப்பாளையம் கோல்டன் ஜூப்ளிக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் +2 முடித்துள்ளார். அந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வில் வெறும் 71 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். இரண்டாவது முறையாக நீட் எழுதியுள்ளார். அதில் 325 மதிப்பெண் பெற்றார். பொது கோட்டாவில் மருத்துவராக சேர 600 மதிப்பெண்களுக்கு மேல் தேவை என்பதால் மூன்றாவது முறையாகவும் நீட் எழுதினார். அதில் 460 மதிப்பெண்கள் தான் எடுக்க முடிந்தது. மனம் தளராத முகமது பைசல் 4வது முறையாக நீட் தேர்வு எழுதி 514 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இந்த மதிப்பெண்ணும் கை கொடுக்காததால் 5வது முறையாக எழுதிய நீட் தேர்வில் 479 மதிப்பெண்கள் பெற்றார். மீண்டும் 6வது முறையாக நீட் தேர்வு எழுதியவர் 539 மதிப்பெண்கள் பெற்று BC முஸ்லிம் கோட்டாவில் 2 மார்க் வித்தியாசத்தில் டாக்டராகும் கனவை இழந்தார். இதனால் மனமுடைந்த முகமது பைசல் மீண்டும் தன்னுடைய பெற்றோர்கள் அளித்த உற்சாகத்தில் 7வது முறையாக இந்த வருடம் நீட் தேர்வு எழுதினார். அதில் 720க்கு 603 மதிப்பெண்கள் பெற்று டாக்டராகும் வாய்ப்பை பெற்றார். இந்த மாணவனை பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பாராட்டினர். இதேபோல இந்த பள்ளியில் படித்த சபீர் உர்பானி 720க்கு 621 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மேலும் சையது ஹுசேன் என்ற மாணவர் 720க்கு 597 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். சாதனை படைத்த மாணவர்களை பள்ளி முதல்வர் ஜெசிந்தா மற்றும் ஆசிரியர்கள் இனிப்பு வழங்கி பாராட்டினர்.